ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான தொன்னை பிரியாணி ரெசிபி தாங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டாணி கூடவே உருளைக்கிழங்கு, ஒரு பாக்கெட் ஃபுல்லாக மஷ்ரூமை ரெண்டாக கட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் இது கூட ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம், இல்லைனா காலிஃப்ளவர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸை நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இந்த வெஜிடபிள்ஸ்க்கான சால்ட் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிடலாங்க. மேரினேட் பண்ணால் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour வச்சிடலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, புதினா இலை, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது தண்ணி சேர்த்தாமல் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. தாளிப்புக்கு 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், ஒரு ஜாவத்ரி, 2 பட்டை, 4 கிராம்பு, அன்னாச்சி பூ இருக்கு இல்லையா, அது ஒன்று எடுத்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். 1/2 கிலோ அரிசியை ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்திட்டு கூடவே நான் இன்றைக்கி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தொன்னை பிரியாணிக்கு நெய் தான் ஹைலைட்டே. ஸோ நெய் கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பே லீஃபு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயமும் சேர்த்திடலாம். இந்த தொன்னை பிரியாணிக்கு நம்ம தக்காளி சேர்த்த தேவையில்லைங்க. அதே மாதிரி பட்டை, கிராம்பு எதுவுமே நம்ம அரைச்சி சேர்த்தக்கூடாது. அப்போ தான் அத்தன்டிக் ஸ்டைலில் நமக்கு தொன்னை பிரியாணி கிடைக்கும். ஸோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாய் அரைச்சிடணும் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்திடலாம். இந்த பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மல்லி இலை, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்திடலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸையும் சேர்த்தி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பிரியாணிக்கு மிளகாத்தூள் தேவையில்லை. நம்ம மேரினேட் பண்ணும்போது கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணோம்ல, அவ்வளோதான். கூடவே க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பிரியாணி நமக்கு தேவையான அளவு காரம் இருக்கும். ஸோ இது கலரே பார்த்திங்கன்னா நமக்கு லைட் க்ரீனிஷாக தான் இருக்கும். ஸோ மிளகாத்தூள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி மசாலா கூட வெஜிடபிள்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி காயெலாம் அரைப்பதம் வெந்துடணும் இந்த மசாலா கூடயே சேர்ந்து. இதுக்கப்புறம் நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன்னா அதே கப்பில் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சீரக சம்பா இருந்தாலுமே 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் தண்ணியோட அளவு. இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழிஞ்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி ஒரு 1 செகண்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட் போட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டுருங்க. அதிகமாக விட வேணாம். ஒரு 2 விசில் வந்தோடனே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு விசில் விடுங்க. இந்த 2 விசில் வரதுக்குள்ளே நான் தொன்னை பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா கேரட் மட்டும் போட்டு தயிர் சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. கேரட், மல்லி இலை, பச்சை மிளகாய் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி தயிர் சட்னி ரெடி பண்ணி வச்சுட்டேன். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாதம் ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சுங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த தொன்னை பிரியாணி. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். பேபிஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நான் டிமார்ட், ஸ்மார்ட் பஜாரில் இருக்க ஆஃபர் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக, என்கரேஜிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.